ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட் 5 கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து இப்போ 2 கோடியாவது பயனாளர் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 2 கோடி யூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க, பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த 2 கோடியாவது பயனாளர் யாரு அப்படின்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நஞ்சனாபுரத்தை சேர்ந்த சுந்தராம்பாள். அவங்களுக்கு வந்து 58 வயசு. அவங்களுக்கானது தான் எங்களுக்கு வந்து மருந்து பெட்டகத்தை நம்ம முகாஸ்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021 ஆகஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சமணப்பள்ளியில வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு வந்து உலக அளவில் வந்து அங்கீகாரம் கூட கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, மேற்கூரை சோலார், அதாவது சூர்யாகர் பிரதம மந்திரியின் சூர்யாகர் மஃப்ட் பிஜ்லி யோஜனா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2024 பிப்ரவரி 15. மேற்கூரை சோலார் வந்து நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத் மாநிலம், செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஹிந்திலையும் பார்த்துக்கோங்க, சூர்யாகர் மஃப்ட் பிஜ்லி யோஜனா எப்போனா 2024 மேற்கூரை சோலார் அமைத்தல். ஓகேவா? ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. அடுத்து டால்பின். நமக்கு தெரியும் நம்ம நாட்டோட தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா டால்பின். கங்கை டால்பின் தான் தேசிய நீர்வாழ் விலங்கு. எப்போ இருந்து தேசிய நீர்வாழ் விலங்கா இருக்கு அப்படின்னா 2010 இருந்து தேசிய நீர்வாழ் விலங்கா இருக்கு. ஓகேவா? மே 18 வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கங்கை நதி டால்பினோட முதல் செயற்கைக்கோள் குறியீடல் வந்து அஸ்ஸாம்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கீபோர்ட் டேக் ஃபார் கேண்டஸ் ரிவர் டால்பின் எங்கன்னா அஸ்ஸாம். அதாவது இதுக்கு என்ன டேக் அப்படின்னா, இப்போ கங்கை டால்பின் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம்ல கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அஸ்ஸாம்ல இருக்கிற ஒரு கங்கை டால்பினுக்கு அதுக்கு வந்து உள்ள வந்து ஒரு சிப் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த சிப் மூலியமா வந்து அந்த டால்பின் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, அதோட லொகேஷன் என்ன, அந்த இடத்துல வந்து இப்போ கடலுக்குள்ள தானே இது இருக்கு, இப்போ அங்க இருக்க ஓஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது மூலியமா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த சிப் மூலியமா சேட்டலைட் போய் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பூமியில இருந்து நம்ம வந்து பாத்துக்க முடியும். அதோட லொகேஷன் அண்ட் அதை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, கடல்கிட்ட வந்து எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க பண்ணிருக்காங்க, கங்கை நதி டால்பினுக்கு, அஸ்ஸாம்ல இருக்கிற கங்கை நதி டால்பினுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறியீடு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து விக்ரம்சீலா கங்கை நதி டால்பின் சரணாலயம் அப்படின்ற கங்கை நதி டால்பினுக்காக ஒரு சரணாலயம் எங்க அமைச்சிருக்காங்கன்னா பீகார்ல. ஓகேவா? கங்கை நதி டால்பின் அதிகமா எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? கங்கை நதியில டால்பின் பத்தின 4 இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து செயற்கைக்கோள் குறியீடல், அதாவது கீபோர்ட் டேக் வந்து எந்த இடத்துல எந்த மாநிலத்துல இருக்கிற கங்கை டால்பினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல. எங்க வந்து சரணாலயம் கங்கை நதி டால்பினுக்காக இருக்கு அப்படின்னா பீகார் விக்ரம்சீலா. ஓகேவா? இது எப்போ வந்து தேசிய நீர்வாழ் விலங்கா மாறி இருக்கு அப்படின்னா 2010. ஓகேவா? கங்கை நதி டால்பின் அதிகமா இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம நேற்றே பார்த்தோம், 129th அமெண்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு 129th அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல எந்தெந்த ஆர்டிகிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 82A செகண்ட், 83 3 மற்றும் 4 விதிகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 327 வந்து இது வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க. சரியா? இந்த விதிகளை வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க. இது வந்து யாருடைய தலைமையில கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிபி சௌத்ரி அவர்களோட தலைமையில, அதாவது கூட்டு நாடாளுமன்ற குழுவுல 31 உறுப்பினர்கள் வந்து இருக்கிற மாதிரி இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதுல மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்கள், மாநிலங்களிலிருந்து 10 உறுப்பினர்கள் வந்து இந்த குழுவில இருந்திருக்காங்க. சரியா? இந்த குழுவுக்கு யாரு தலைமை அப்படின்னா பிபி சௌத்ரி அவங்க தான் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பார்லிமெண்ட் ஜாயின்ட் செஷனுக்கு ஹெட்டா இருந்திருக்காரு. 31 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. மக்களவையிலிருந்து 21 மெம்பர்ஸ், மாநிலங்களவையிலிருந்து 10 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து 129th அமெண்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 129th அமெண்ட்மெண்ட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது. ஓகேவா? அடுத்து கர்நாடகா. இந்திய ராணுவத்தின் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்தியன் ஆர்மியோட செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் எங்க ஸ்டார்ட் பண்ணா பெங்களூர்ல. இதுக்கு ஹெல்ப் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? இது என்ன மாதிரி அப்படின்னா மிலிட்ரி வந்து ஃபுல்லாவே வந்து இப்போ டெக்னாலஜி ஓரியன்டா அவங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் வேணுமோ இப்போ
சர்வேலன்ஸ் கேமரா, டிஃபென்ஸ்க்கு வந்து என்னென்ன ஹெல்ப் தேவையோ அது, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்கிற ஒரு ஏஐ இன்குபேஷன் சென்டர் தான் வந்து பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நம்ம டிஃபென்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டா ஹெல்ப் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாமே இவங்க வந்து பார்த்துப்பாங்க. சரியா? இதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து பெல். ஓகேவா? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அடுத்து கிரிப்டோ முதலீடு, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ல. அடுத்து புற்றுநோய் தடுப்பூசி, புற்றுநோய்க்கு வந்து தடுப்பூசி இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா நாடு வந்து புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பூசி வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த தடுப்பூசியை ரஷ்யா நாங்க வந்து இலவசமா எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போ இருந்து அப்படின்னா அடுத்த ஆண்டு முதல் வந்து இந்த தடுப்பூசி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாம் க்ரூஸ். யார் இந்த டாம் க்ரூஸ்னா இவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் தான். இவருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடற்படையின் உயரிய சிவிலியன் விருது வந்து டாம் க்ரூஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அமெரிக்க கடற்படையின் உயரிய சிவிலியன் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாம் க்ரூஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து மோசமான சாலைகள் குறித்து புகார் வந்து மக்கள் வந்து தெரிவிக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலுமே இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சாலை வந்து மோசமா இருந்துச்சுன்னா நீங்க உடனடியா வந்து இந்த ஆப் மூலியமா வந்து நீங்க மொபைல்ல ஒரு ஆப் வந்து இருக்கும், அந்த ஆப் மூலியமா நீங்க வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீகார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீகார். பீகார் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆப் நேம் வந்து அவங்க வந்து வெளியிடலை. ஆனால் இந்த மாதிரி வந்து மோசமான சாலைகள் வந்து எங்கே நீங்கள் பார்த்தாலும் உடனடியாக வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப் மூலியமா நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் சொல்லியிருக்காங்கன்னா பீகார். ஓகேவா? அடுத்து கடல் சாகச விளையாட்டு மையம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா தூத்துக்குடியில் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கிற முள்ளக்காடு பகுதியில் கோவளம் பீச்ல வந்து அமைக்க போறாங்களாம். ஓகேவா? கடல் சாகச விளையாட்டு மையம் எங்க அமைக்க போறாங்க? தூத்துக்குடியில. ஓகேவா? அடுத்து அகத்தியரோட பிறந்த நாளான அகத்தியரோட பர்த்டேவை தான் வந்து நேஷனல் சித்தா டே, தேசிய சித்த மருத்துவ நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 19 தான் அகத்தியரோட பர்த்டே. தமிழ் மாதத்துல மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தை தான் தேசிய சித்த மருத்துவ நாளா கொண்டாடிட்டு இருக்கும். அதாவது டிசம்பர் 19. இது வந்து மத்திய அரசு வந்து 8 வருஷமா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வந்து 2 ஆண்டுகளா வந்து இவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ மத்திய அரசு 8 வருஷமா கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்போ 8வது இது கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 2024 8th தேசிய சித்த மருத்துவ நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னை கோட்டூர்புரத்துல நடைபெற்றது. ஓகேவா? நேத்து டிசம்பர் 19 நேத்து வந்து நடந்திருக்கு. சென்னை கோட்டூர்புரத்துல அவரோட பர்த்டே முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. சரியா? செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வந்து அகத்தியோட பர்த்டேக்கு அவருடைய குறிப்புகள்ல இருந்து நிறைய நாங்கள் வந்து ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அகத்தியர் குறிப்புகளை இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அவங்க அகத்தியர் எழுதின நூல்களை வந்து ஆய்வு பண்ணி புத்தகமா வந்து வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடிஞ்சது. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.